அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வாலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின் அம்மா பாத். யா ஐயுஹல் முஸம்மிலு குமில் லைல இல்லா கலீலா. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், இமாம்கள், தாபீன்கள், வலிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் என்றென்று உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உடைய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா பூமியில் இரண்டாவதாக அருளிய வசனம் முதல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இக்ரவு பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக்கல் இன்சான் மின் அலக் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு 5 வசனங்கள் அருளப்பட்டுச்சு. அதில் அல்லாஹ்வினுடைய ஆற்றல், பேனா, இது போன்ற மனிதனுடைய படைப்பு போன்ற பல்வேறு தகவல்கள் அதில் இடம்பெற்றிருந்தன. 3 வருடங்களுக்கு பிறகு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலில் அருளப்பட்ட 2வது வசனம், யா ஐயுஹல் முஸம்மிலு குமில் லைல இல்லா கலீலா. போர்வை போர்த்தி கொண்டிருக்கும் நபியே, இரவு நேரத்தில் எழுந்து கொஞ்ச நேரம் தொழுங்கள் என்று இந்த வசனம் 2வது வசனமாக அருளப்பட்டது. 2வது முறையாக அருளப்பட்டது. 2வது முறையாக அருளப்பட்ட இந்த முதல் வசனத்தில் அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கட்டளையை இடுகிறான், ஒரு ஃபரலை கொடுக்குறான். என்னன்னா, இரவு நேரத்தில் நீங்கள் தஹஜ்ஜத் தொழுகுங்க. பூமியில் அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா இந்த மனித சமுதாயத்திற்கு முதல்ல கடமையாக்கியது தஹஜ்ஜத் தொழுகை தான். அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா கடமையாக்குனான். அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எப்படி சொல்லுகிறார்கள் என்றால், ஃபர்லு தொழுகைகளுக்கு பிறகு உங்களுக்கு மிக முக்கியமான தொழுகை தஹஜ்ஜத் தொழுகை தான். அதுக்கு பிறகு தான் ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து, லொஹருடைய பின் சுன்னத்து, இது போன்ற எல்லா மற்ற தொழுகைகள் எல்லாம். அப்போ ஏறத்தாழ நம்ம பார்த்தோம்னா இது ஒரு 6வது கடமை மாதிரி. 5 கடமைகளோடு சேர்த்து இது ஒரு 6வது கடமை மாதிரி இறைவனால் வலியுறுத்தப்பட்ட ஒரு தொழுகை தஹஜ்ஜத்துடைய தொழுகை. திருக்குர்ஆனில் அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா ஒரு வசனத்தில் இப்படி சொல்லி காட்டுகின்றான், அம்மன் ஹுவ காணித்துன் ஆனாவுல் லைலி சாஜிதன் வ காய்மன். நின்றவராகவும் சஜிதா செய்தவராகவும் இரவு நேரங்களில் கழிப்பவர் சிறந்தவர் அல்லவா? இரவு நேரங்களை கழிப்பவர் சிறந்தவர் அல்லவா? யஹ்தருல் ஆஹிரா வ யர்ஜு ரஹ்மத ரப்பி. அல்லாஹ்வினுடைய அருளை எதிர்பார்த்தும் மறுமை நாளை அஞ்சியும் அவர் நின்றவராகவும் சஜ்தா செய்தவராகவும் இரவு நேரங்களை கழிக்கிறவர் சிறந்தவர் அல்லவா? குல் ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். இரவு நேரத்தில் தொழுவது சிறந்தது என்பதை அறிந்தவரும் அறியாதவரும் சமமாவார்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறார். இரவு நேரத்தில் தொழுகிறதும் தொழுகாமல் இருக்கிறதும் எப்படி சமமாக ஆகும்? இரவு நேரத்தில் தொழுகிறது அவ்வளவு சிறந்தது என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்தது தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் தான் பிறந்தாங்க. முதல்ல திருக்குர்ஆனுடைய வசனம் அருளப்பட்டதும் தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் தான் ஹிரா குகையில் அருளப்பட்டுச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதல்ல மதீனாவுக்கு வராங்க. மதீனாவுக்கு உள்ள நுழையும் பொழுது சஹாபாக்கள் எல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. ஆங்காங்கே மரங்கள் மேலே ஏறி நின்று, வீட்டினுடைய மொட்டை மாடிகளில் ஏறி நின்று சஹாபாக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. ஏன்?
அந்த ஊரில் இருக்கக்கூடிய யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கூட முகமது நபியை பார்க்க வேண்டும் என்கிற ஆவல்ல எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்குள்ளே நுழையும் போது சாயந்தரம் ஒரு 3:30 மணி 4 மணி இருக்கும், வெயில் நேரம், வெயில் தாழ்ந்த நேரம். அப்போ ஊருக்குள்ளே நுழைஞ்சதுமே சஹாபாக்கள் எல்லாருமே குழுவி சேர்ந்து இருக்கிறாங்க, முஸ்லீம்கள் எல்லாம் சேர்ந்து நிற்கிறார்கள் அங்கே. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபாக்களை எல்லாம் பார்த்ததுமே முதல் பிரசங்கம் என்ன செய்கிறார்கள் தெரியுங்களா? ஹதீஸுகளில் அப்துல்லா இப்னு சலாம் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸு திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஐயுஹன்னாஸ் அஃஷு சலாம், மக்களே நீங்கள் சலாமை பரப்புங்கள். ஒன்றாவது. இரண்டாவதாக வத்திஇமு தாம், பசித்தவர்களுக்கு உணவளியுங்கள். மூன்றாவதாக வசல்லு பில்லைல் வன்னாஸ் நியாமுன் தத்ஹுல் ஜன்னா பிஸ்ஸலாம், மக்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கும் போது நீங்கள் இரவு நேரத்தில் எழுந்து நின்று தொழுங்கள், நீங்கள் நிம்மதியாக சொர்க்கம் செல்ல அது காரணமாக இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. முதல்ல மக்களை பார்த்ததுமே சொல்லக்கூடிய 3 உபதேசங்களில் 3வது உபதேசமாக இடம்பெற்றிருப்பது தஹஜ்ஜுத் தொழுகை. இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, ரமலான் மாதம் நம்ம விரும்ப விட்டாலும் தஹஜ்ஜுத் நேரத்தில் இப்போ தினம் எழுந்திரிக்கிறோம் சஹர் பண்ணுறதுக்கு, சாப்பிட்றதுக்கு. நாம் விரும்பலைனாலும் என்ன செய்கிறோம், தினம் எழுந்திரிச்சிட்றோம். 30 நாளைக்கு நம்ம எழுந்திருக்கிற இந்த நேரத்தில் ஒரு 2 ரக்காத்துலேருந்து 8 ரக்காத்து வரையிலும் விரும்பின ரக்காத்துக்களை நம்ம தொழுகலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 8 ரக்காத்துக்களை தொழுதுருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்நாள் முழுவதும் 8 ரக்காத்துக்களை தொழுதிருக்கிறார்கள். இப்போ நாம் என்ன செய்யணும்னா, இந்த ரமலானுடைய மாதத்தில் ஆகிலும் ஒரு 2 ரக்காத்து 4 ரக்காத்து 6 ரக்காத்துன்னு சொல்லி விரும்புகிற ரக்காத்துகளை தொழுது அல்லாஹுவினுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, ஹதீஸுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அலைக்கும் பி கியாமில் லைல், இரவு நேரத்தில் நீங்கள் நின்று தொழுங்கள், ஃபைன்னஹு தஅபுல் சாலிஹீன கபுலக்கும், உங்களுக்கு முன்னோர்கள் வாழ்ந்த வழிமுறை அதுதான், முன்னோர்களுடைய வாழ்ந்த வழிமுறை அதுதான், அந்த வழிமுறையை நீங்கள் பின்பற்றி தொழுங்கள். குர்பத்து இலல்லாஹி தஆலா, தஹஜ்ஜுத் தொழுதிங்கன்னா அல்லாஹ்வின் பக்கம் உங்களுக்கு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மன்ஹாத்து மினல் இஸ்மு, அது பாவங்களில் ஈடுபடுவதை விட்டும் தடுத்துவிடும். தக்ஃபீரில் சய்யாத், ஏற்கனவே உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் அதை அழித்துவிடும். முத்தரத்திரத்துலி தாய் அனில் ஜசத், உடம்புல இருக்கக்கூடிய எல்லா வியாதிகளையும் அது நீக்கிவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹமதில் திருமதியிலெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது அபி உமாமா ரலியல்லாஹு தஆலா அவங்க இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அதனால் ரமலானுடைய இந்த நாட்கள்லையாவது நம்ம முழிச்சிருக்கும் போது கண்டிப்பாக இந்த தஹஜ்ஜுத் தொழுகையை தொழுகுவதை நம்ம கடமையாக்கி கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அழகாக, வறுமை நாளையில் நம்மளுடைய சொர்க்கத்தில் முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு குதிரை இருக்குமா. நமக்குன்னு ஒரு சொர்க்கம் வழங்கப்பட்டிருக்கும்ல, அந்த சொர்க்கத்துக்குள்ள முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு குதிரை இருக்கும். அந்த குதிரை பறக்கும் குதிரையாக இருக்கும். அந்த பறக்கும் குதிரையில் ஏறி நீங்கள் உங்களுடைய சொர்க்கத்தை சுற்றி பார்க்கலாம். முத்துக்களால் நிரப்பப்பட்ட பறக்கும் குதிரை யாருக்கு கிடைக்கும்? தஹஜ்ஜுத் தொழுதவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அந்த குதிரை நமக்கு வேணும்னா நம்ம என்ன செய்யணும்? சொர்க்கத்திலையும் சுகமாக இருக்கணும்ல, அங்கே தேவையான எல்லா ஆடம்பர வசதிகளும் நமக்கு வேணும்ல. இங்கே நம்ம விரும்புகிறோம்ல, நமக்கு ஒரு கார் இருக்கணும், பைக் இருக்கணும், ஒரு சொந்தமாக ஒரு 4 வீடு இருக்கணும், நமக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு ரூமில் நம்ம தங்கி இருக்கணும், நம்ம வீட்டுக்குள்ளே நமக்குன்னு ஒரு ரூம் இருக்கணும். இதெல்லாம் நம்ம விரும்புகிறோமா இல்லையா? சொர்க்கத்துக்குள் நமக்கு என்னென்ன வேணும் என்பதை நாம் இங்கு அமல்கள் செய்து கொண்டு அங்கு அவைகளை தயார் செய்து கொள்ள வேண்டும். அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். பைஹக்கியில் ஹாக்கிமில் ஒரு ஹதீஸ் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இந்த ஹதீஸை ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாயார்
சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்ட சொன்னாங்களாம், யா பனி, மகனே, லா தக்சுர் நௌம பில்லைல், இரவில் அதிகமாக தூங்காத. ஃப இன்ன கஸ்ரத்து நௌம் பில்லைல் எது சாஹிபஹு ஃபக்கீருன் யௌமுல் கியாமா, யார் இரவு நேரத்தில் ரொம்ப நீண்ட நேரம் தூங்குறானோ அவன் மறுமை நாளில் ஏழையாக எழுப்பப்படுவான், மிஸ்கீனாக இருப்பான், பிச்சைக்காரனாக எழுந்திருப்பான் என்று நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாயார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இப்படி ஒரு உபதேசம் செய்திருக்கிறார்கள். அப்போ இரவு நேரத்தில் நம்ம விழித்திருந்து நம்ம வணங்கினோம்னா நாம் மறுமை நாளில் செல்வந்தர்களாக எழுப்பப்படுவோம், செல்வந்தர்களாக நாம் எழுப்பப்படுவோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இரவு நேரத்தில் தங்களுடைய பள்ளிவாசலிருந்து புறப்பட்டு தங்களுடைய வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. இஷாவை தொழுதுட்டு வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. வீட்டுக்கு போகிற வழியில் சில வீட்டில் இருந்த பெண்கள் வெளியில் முற்றத்தில் உட்கார்ந்து கொண்டு பேசி கொண்டு இருந்தார்களாம். அப்போ பேசி கொண்டு இருக்கக்கூடிய அந்த பெண்களில் சில பெண்கள், இந்த இமாம் அபூ ஹனீஃபா போகிறாங்க பாருங்கள், அவங்க யார் தெரியுமா, அவங்க இரவெல்லாம் நின்று வணங்குவார்கள், இரவெல்லாம் நின்று வணங்குவார்கள் அப்படின்னு அந்த பெண்கள் பேசி கொண்டாங்களா தங்களுக்குள்ள. இந்த வார்த்தையை இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்க கேட்குறாங்க. ஆனால் அதுவரையிலும் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்களுக்கு இரவு முழுவதும் நின்று வணங்கக்கூடிய பழக்கம் இல்லை. இந்த பெண்கள் இந்த பெண்கள் பேசி கொண்டதை கேட்டதுமே நம்மகிட்ட இல்லாத ஒரு அமலை சொல்லி இந்த பெண்கள் பேசி கொள்கிறார்களே, நம்மகிட்ட இல்லாத ஒரு செயலை இந்த பெண்கள் பெருமையாக பேசி கொள்கிறார்களே என்று நினைத்து அன்றிலிருந்த இரவு முழுவதும் தஹஜ்ஜுத் தொழுக ஆரம்பித்து விட்டார்கள் என்பதாக ஒரு வரலாறு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம், நம்ம செய்யாததை நம்ம மேலே புகழாக பேசிக்கிறாங்களேன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுக்குவோம், ஒரு காலத்தை விட்டுட்டு ஜமுனா அப்படி இந்த பக்கம் போயிருப்போம். ஆனால் அவங்க அதையே ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு அவர்கள் தொழுதார்கள். வரலாறு இது. யா ஐயுகல் முஸம்மிலு குமில்லைல இல்லா கலீலா, நபியே இரவு நேரத்தில் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் தொழுவுங்க. இது அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்ன முதல் கட்டளை. இது அடுத்தபடியாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு சில மாதங்களுக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மூன்றாவதாக அருளிய வசனம் என்னன்னா, யா ஐயுகல் முதஸ்ஸிர் கும் ஃபஅந்திர், நபியே பகலில் நீங்கள் ஏந்திரிச்சு போய் மக்களிடத்தில் இஸ்லாத்தின்பால் அழையுங்கள் மக்களை என்று அல்லாஹ் தஆலா இரண்டாவது கட்டளையாக பிறப்பித்தான். முதல் கட்டளை தனிப்பட்ட முறையில் இரவில் தொழுவுங்க, இரண்டாவது கட்டளை பகல் நேரத்தில் மக்களை போய் இஸ்லாத்தின்பால் அழையுங்கள் என்பது. இந்த இரண்டு கட்டளைகளையும் ஒவ்வொரு முஸ்லீமும் பின்பற்றி நடக்கணும். ஏன்னா பூமியில் முதல்ல அருளப்பட்ட இரண்டு கட்டளைகள் எதுனாக்க இதுதான். தஹஜ்ஜுத் தொழுகணும், மக்களை இஸ்லாத்தின்பால் அழைக்கணும், தாவா பணி செய்யணும். இந்த பணி இன்னைக்கு யார் செய்து கொண்டிருப்பது, இந்த வேலைகளை இந்த இரண்டு கட்டளைகளையும் யார் என்று பின்பற்றி நடப்பது? ரோம் நாட்டுக்கு முஸ்லீம் படை ஒன்று போய் முற்றுகையிட்டிருக்கிறார்கள். அப்போ அந்த ரோம் மன்னர் சைனா மன்னருக்கு ஒரு கடிதம் எழுதி, என் நாட்டை எல்லாரும் முற்றுகையிட்டுட்டாங்க, முஸ்லீம்கள் வந்து எனக்கு படைகள் பத்தாது, கொஞ்சம் படைகளை எனக்கு நீங்கள் அனுப்பி வைங்க என்று ஒரு கடிதம் எழுதுகிறார். அவர் அந்த கடிதத்தை படித்து பார்த்துட்டு, முஸ்லீம்களா, அவர்கள் என்ன மாதிரியான வேலைகளை செய்கிறார்கள் என்று கொஞ்சம் விபரமாக எனக்கு ஒரு கடிதம் எழுதுங்கள் சொல்லி சைனா மன்னர் திரும்ப கடிதம் எழுதுகிறார். அப்போ இங்கே ரோம் மன்னர் ஒரு கடிதம் எழுதுகிறார். என்ன எழுதுகிறாரு, இந்த முஸ்லீம்கள் மதுபானங்களை குடிப்பதில்லை, விபச்சாரம் எதுவும் செய்வதில்லை, இரவு நேரத்தில் நின்று வணங்குகிறார்கள், பகல் காலங்களில் மக்களுக்கு நல்லது செய்கிறார்கள், நல்லதை ஏவி கெட்டதை தடுக்கிறாங்க, மக்களை இஸ்லாத்தின்பால் அழைக்கிறாங்க, பகலெல்லாம் ஏதேனும் ஒரு நற்காரியங்களில் மக்களுக்கு சேவையாற்றும் நற்காரியங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் அப்படின்னு இந்த ரோம் மன்னர் சைனா மன்னருக்கு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தை பார்த்துட்டு சைனா மன்னர் ஒரு கடிதம் திரும்ப எழுதுகிறார் ரோம் மன்னருக்கு. என்ன எழுதியிருக்கிறாரு,
நான் அனுப்புகிற படையினுடைய முதல் ஆள் ரோமுலையும், நான் அனுப்புகிற படையினுடைய கடைசி ஆள் என் சைனா நாட்டிலேயும் இருக்கிற அளவுக்கு பெரும்படையை நான் அனுப்பி வச்சாலும் அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் படைகளை வெல்ல முடியாது. அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் படைகளை வெல்ல முடியாது. ஏன் தெரியுமா? இவர்கள் ரொம்ப நல்லவர்கள். இவங்க இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்கள். இவங்ககிட்ட எந்த கெட்ட பழக்க வழக்கங்களுமே இல்லை. இவங்கெல்லாம் மனிதர்களே அல்ல, மலக்குகள், உயர்ந்தவர்கள், தேவர்கள். இவர்களை நம்மளால் வெல்ல முடியாது. சத்தம் போடாமல் அவங்கக்கிட்ட சமாதான உடன்படிக்கை செய்து கொள் என்று சைனா மன்னர் கடிதம் எழுதினாராம். இப்படி ஒரு வரலாறு ஒன்று பதிவாகி இருக்கிறது. எதற்காக வேண்டி சொல்கிறேன் அப்படின்னா, தஹஜ்ஜத் தொழுதம்னா அவ்வளோ பாக்கியங்கள் கிடைக்கும். தொடர்ந்து 40 நாள் தொழுதுட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்டோம்னா அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக அதை கொடுப்பான். நமக்கு அல்லாஹ் தஆலா அதை கொடுக்கலன்னு வைங்களேன், அல்லாஹ் கொடுத்தா அதில் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அல்லாஹ் நம்ம கேட்டதை தொடர்ந்து கேட்டதை நமக்கு அல்லாஹ் கொடுத்துட்டானா அதில் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். சத்தம் போடாமல் அதிலிருந்து ஒதுங்கி கொள்ள வேண்டும். மீண்டும் அதை கேட்டு அல்லாஹ்விடத்தில் பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. 40 நாட்கள் தொடர்ந்து நாம் தொழுது துவா செய்தால் நம்முடைய தேவைகள் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி அருள்வதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய காலங்களில் தினம் தினம் நாம் தஹஜ்ஜத்துடைய நேரத்துக்கு எழுந்திருக்கிறோம். குறைஞ்சது ஒரு 2 ரக்காத், 5 மணி வரையிலும் நமக்கு தஹஜ்ஜத் நேரம் இருக்குது. இப்படி ஒரு 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்றோம். ஒரு 4:30 4:45 கூட சாப்பிட்டு முடிச்சிருவோம். ஒரு 2 ரக்காத்து இருக்கிற இடத்துல இருந்து தொழுதால் போதுமானது. அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கும். எல்லா வகையான பாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும். எல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ரமலான் மாதங்களில் மட்டும் இல்லாமல் எல்லா காலங்களிலும் தஹஜ்ஜத்துடைய தொழுகையை தொழுகக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நவைத்து சௌமகதீன் அன்னதாயி ஃபர்லி ரமலான ஹாதிஹி சனதி லில்லாஹி தஆலா. இந்த வருடத்து ரமலான் மாதத்தின் பரலான நோன்பை நாளை அதாவாக நோற்க இன்று நியத் செய்கிறேன். அல்லாஹ்விற்காக. ஆமீன்.